குடும்பத்தில் அமைதி வரும். குடும்பத்தில் நீங்கள் குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியே கோவில்கள் போயிட்டு வர வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் காவல் தெய்வம் கோவில், சூளம், வேலாயுதம் வச்சுட்டு இருக்க கோவிலாக போயிட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வம் கோவில் போயிட்டு வாங்க. கல்யாணத்துக்கு செமையான டைம் இது. அதுவும் லவ்வும் உங்களுக்கு செட் ஆகும். ஏற்கனவே லவ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கல்யாணமாக மாற்றுறதுக்கும் அமைப்பு சூப்பராக இருக்குது. கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு நல்லா இருக்குது. இதுக்கெல்லாம் மெயின் என்னென்னா செலவாகும். அதுக்கான கையில் காசு வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்கச்சக்க சுப நிகழ்ச்சிகள், ஒரு மனுஷனுக்கு தேவையான சுப நிகழ்ச்சிகள்லாம் பர்சனல் விஷயத்தில் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தாராளமாக பண்ணால் எல்லா முயற்சிகளும் அதுக்கு எடுக்கலாம். சரிங்களா? எது எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் எதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா கவனமாக இருக்கணும். நீங்கள் முக்கியமாக இதில் லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், தங்கம், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா, உங்கள் ஜாதகப்படி எது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லது?